வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என் பேர் ஈஸ்வரிங்க. எனக்கு வயசு 61 ஆச்சுங்க சார். நான் இப்போது ஆனைமலை கிராமத்தில் யோகா பயிற்சி கற்றுக்கிட்டுருக்கேன். இப்போ எனக்கு சுகர் 450 இருக்குதுங்க சார். 450 மாத்திரை போட்டு ரொம்ப நாளாக மாத்திரை போட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கெல்லாம் எடுபடவே இல்லைங்க சார். அதுக்கப்புறம் எனக்கு இன்சுலின் தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் 2 நேரம் இன்சுலின் போட்டுட்ருந்தேன். இன்சுலின் போட ஆரம்பித்தா ஒரு மாதிரி கை காலெல்லாம் ஓஞ்சு போகிறோம். ஆனால் போட்டே தான் இருப்பேன். 2 நேரம் போட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு எப்பவும் போல் இருந்தேன். இப்போ இந்த யோகா பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த சுகர் கம்மியாயிடுச்சு. இப்போ ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு. மாத்திரையும் கம்மி பண்ணிட்டேன், இன்சுலினும் கம்மி பண்ணிட்டேன் சார். 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் போட்டுட்டு இருந்தது. இப்போ 10 15 அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. உடம்பு வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்குது சார். எனக்கு இப்போது எனக்கு 62 63 கிலோ இருந்தேன். ஆனால் இப்போது 58 கிலோ தான் இருக்கிறேன். இந்த யோகா பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் 3 மாதமாக யோகா பயிற்சி நல்ல விதமாக எடுத்து எனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து நல்ல விதமாக யோகா பயிற்சி பண்ணுறோம். இப்போ எனக்கு ஒரு நாள் கூட என்னால் வீட்டில் யோகா பண்ணாமல் இருக்க முடியறதில்ல. பயிற்சிக்கு வந்துடுறோம். ரொம்ப நல்லா இருக்குது. இது எனக்கு மனசும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கோபம் அதிகமாக வரும் எனக்கு. பசங்க மேலே ஆகட்டும், ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்ல நம்ம அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அந்த கோபத்தை எல்லாமே விட்டுட்டு இப்போ ரொம்ப இயல்பாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த பயிற்சி. அப்புறம் இந்த பிரம்மயானத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ரொம்ப நல்ல விதமாக எல்லா ஒரு இதுவும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கிளாஸ் எடுத்ததெல்லாம் நல்ல முறையாக பிடிச்சது. எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குதுங்க. இந்த யோகா பயிற்சி எல்லோரும் கற்றுக்கிட்டு எல்லோரும் நல்ல ஒரு இதுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.